அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆட்டோ ஓட்டுநர் பிரசாந்த். இந்த பதிவு எதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாளாக ஒரு சங்கத்தில் பயணிச்சுட்டு இருந்தேன். அந்த சங்கத்தில் நான் எப்படியெல்லாம் செயல்பட்டிருந்தேன், அந்த சங்கத்துக்காக எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன், அந்த சங்கத்துக்காக என்னோடய வருமானத்தில் விட்டு ரோட்டில் நின்றுந்தேன். ஸோ இதெல்லாம் நான் போடுகிற வீடியோ மூலிமா சில பேருக்கு தெரியும். அதில் அந்த சங்கத்துக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கான பலன் கிடையாது. அதனால் சங்கத்தை விட்டு வெளியில் வந்துட்டேன். சுதந்திரம் அப்படின்னு சொல்லி சங்கத்தை நடத்துகிறாங்க. ஒரு சுதந்திரமே இல்லாமல் இருக்குது சங்கம். ஒரு காட்டுக்குள்ளே அடித்து வச்சா எப்படி இருக்கும் சங்கம், அந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்க. இப்போ அந்த சங்கத்தை விட்டு வெளில வந்தோன்னா, நான் இந்த சங்கத்துக்காக நான் என்னென்ன செயல்பட்டேன், என்னென்ன கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சென்னை மக்கள் ஆட்டோ ஓட்டுநர் தொழில் சங்கத்தில் மாநில தலைவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் மாநில தலைவர் எனக்கு ஒரு விஷயத்தில் எனக்கு சப்போர்ட்டாக நின்றுன்னா அந்த சங்கத்தில் போய் சேர்ந்தேன்னா அந்த சங்கத்தில் எனக்கு என்ன பொறுப்பு கொடுத்துக்கிறாங்கன்னா, சென்னை மாவட்டம் தலைவராக எனக்கு பொறுப்பு கொடுத்துக்கிறாங்க. இந்த பொறுப்பு ஏன் கொடுத்துக்கிறாங்கன்னா, அந்த சங்கத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறேன் அப்படின்னு இந்த சங்க தலைவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் இந்த பொறுப்பை எனக்கு கொடுத்துக்கிறாங்க. இந்த சங்கத்தை எப்படி கொண்டு போனோம், கொண்டு போனோம், அந்த சங்கத்தில் எப்படி கஷ்டப்பட்டேன், ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை. அதே கஷ்டம் இந்த சங்கத்தில் படுவேன். இந்த சங்கத்தை எப்படி கொண்டு போனேன் எனக்கு தெரியும். சரிங்களா? இதில் வேறு சில பேர் உனக்கு பேசவே தெரியல, இதை பண்ண தெரியல அப்படின்றாங்க. பேசுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அங்கே வரோம். முதல்ல நீங்கள் சொல்கிறோம் உங்களுக்கே பேச தெரில, நீங்களே தக்கா புக்கான்னு தான் பேசுகிறீங்க. ஸோ தயவு செஞ்சு அதெல்லாம் விட்டுருங்க. இதுக்கப்புறம் எதுக்குமே வராதிங்க. நானும் எதுக்குமே போக மாட்டேன். முதல்ல போன எனக்கு அவசியம் கிடையாது. ஒரு ரூபா பிரயோஜனம் கிடையாது, சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. சரிங்களா? என்னை ஒரு 5 பைசா கூட பிரயோஜனம் இல்லை அப்படின்னு என்ன சொன்னீங்க. கரெக்டு. ஆனால் அது ஒரு நிர்வாகி, நீங்கள் என்ன மட்டும் சொல்ல, உங்கள் சங்கத்தில் பயணிக்க அத்தனை நிர்வாகிக்கு தான் அந்த அர்த்தம். நாளைக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த வார்த்தை நீங்கள் சொல்லுவீங்க தான். சரிங்களா? இந்த சங்கத்துக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ இது பண்ணேன். இதை விட மேற்கொண்டு சென்னை மக்கள் ஆட்டோ தொழில் சங்கத்தில் போய் நான் கஷ்டப்படுவேன். எவ்வளோ இது பண்ண முடியுமோ என்னால் பண்ணுவேன். நீங்களே உங்களை நான் யோசிக்கிற வைக்கிற அளவுக்கு நான் பண்ணுவேன். நன்றி.